சரிகமப நிகழ்ச்சியில இந்த ஒரு வாரம் டெடிகேஷன் வாரம் அண்ட் இந்த ஒரு வாரம் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே அவங்க ஒரு பாடலை எடுத்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு டெடிகேட் பண்ண போறாங்க. அந்த வகையில அபிஷேகா அவர்கள் அவங்களோட அம்மாக்காக ரொம்பவே சூப்பரான ஒரு பாடலை பாடியிருந்திருக்காங்க. மேலும் அந்த ஒரு பாடலை பார்த்து அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாமே ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகி அவ்வளோ சூப்பரான ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பா அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்ல ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, எஸ்பிபி அவர்களோட பையன் இருக்கார் இல்லையா சரண் அவர்கள், அவர்லாம் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாரு. அது மாரி நெறைய விஷயங்கள் அங்க நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறோம். இந்த சீசனோட ஒரு கலக்கல் நாயகியா அபிஷேகா அவர்கள் உருவாக்கி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வாரம் அவங்க வந்து பாடுனாங்க அப்படின்னா, அந்த வாரம் கண்டிப்பா அவங்க வந்து கோல்டன் ஷவர் வாங்க போறாங்க அப்படிங்கிறத உறுதியா சொல்லிடலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரான பாடல்கள தேர்ந்தெடுத்து பாடி, ரசிகர்கள்கிட்டயும் சரி, ஜட்ஜஸ்கிட்டயும் சரி மிகப்பெரிய பாராட்டுக்கள் அள்ளிடுறாங்க. அந்த வகையில டெடிகேஷன் ரவுண்ட்லயுமே அவங்களோட அம்மாக்காக ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பாடல டெடிகேட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ஒரு பாடல அவங்க பாடிக்கிட்டு இருக்கும்போதே, அங்க இருக்கக்கூடிய அவங்க அம்மா ரொம்பவே எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, அந்த இடத்துல இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸும் சரி, அங்க இருந்த ஜட்ஜஸும் சரி, எல்லாருமே ரொம்ப எமோஷனலா கண் கலங்கி இருந்திருக்காங்க. அண்ட் அந்த ஒரு பாடல பாடி முடிச்சதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அந்த பொண்ண கட்டி பிடிச்சு முத்தம்லாம் குடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த பொண்ணால தான் இன்னைக்கு எங்க குடும்பத்துக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ பெருமை அப்படின்னு அவ்வளோ சூப்பரா அபிஷேகாவ பத்தி பேசியிருந்தாங்க. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸான குறிப்பா எஸ்பிபி சரண் அவர்கள், "எங்க அம்மா தான் எங்கள இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்பாவோட அறிவு எனக்கு கிடைச்சாலும் நான் நல்லபடியா வந்ததுக்கு காரணம் எங்க அம்மா தான். உண்மையிலுமே நீங்க பாடின பாடல்ல எங்க அம்மாவே எனக்கு நினைவு வந்துட்டாங்க." அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா அவரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் வழக்கம் போல இந்த ஒரு வாரமும் அபிஷேகாக்கு கோல்டன் ஷவருமே குடுத்துருக்காங்க. ஸோ வாரம் அபிஷேகா அவர்கள் கோல்டன் ஷவர் வாங்கிட்டே தான் இருக்காங்க. இந்த சீசனோட ஒரு ஐகானிக் ஸ்டாரா அபிஷேகா அவர்கள் உருவெடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதே மாதிரி போச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அவங்க தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த ஒரு டெடிகேஷன் ரவுண்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல இயக்குனர் மற்றும் நடிகரான செல்வராகவன் அவர்கள் புதுப்பேட்டை படத்தோட 2வது பாகத்துக்கான ஸ்கிரிப்ட் ரெடி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. தனுஷ் அவர்களோட நடிப்புல செல்வராகவன் அவர்களோட இயக்கத்துல வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தான் புதுப்பேட்டை. அண்ட் இந்த ஒரு படம் அன்றைய ஒரு தேதிக்கு தோல்வி படமாக அமைஞ்சிருந்தாலுமே, இப்ப ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹிட் படமா அந்த படம் கருதப்பட்டிருக்கு. குறிப்பா ரா கேங்ஸ்டர் படத்துல இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடமும் பெற்றிருக்கு. அதே போல தனுஷ் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு மிரட்டலாக இருக்கும். செல்வராகவன் அவர்கள் அந்த படத்தோட 2வது பாகம், அதாவது புதுப்பேட்டை 2க்கான ஸ்கிரிப்ட சமீபத்துல முடிச்சிருக்காராமா. அண்ட் அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ட தான் சமீபத்துல சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மூலியமா புதுப்பேட்டை 2 வரப்போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. தனுஷ் அவர்கள் இந்த ஒரு கதையை ஓகே பண்ணுவாரா? மறுபடியும் கொக்கி குமார் கதாபாத்திரத்துல நடிப்பாரா? அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கப்புறம் தான் தெரியும். ஏற்கனவே 1000ல் ஒருவன் 2 படம் அப்படியே கிடப்புல கிடக்கு. அதே மாதிரியும் இதுவும் போயிடாம இருந்தா ரொம்பவே சந்தோஷம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.